தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இன்றைய பேச்சில் அவர் பேச்சு முழுக்க என்ன சரியான அரசியல், திமுக கொடுக்க வேண்டிய பதில், மற்றபடி எல்லாமே என்ன திமுகவை பற்றி பேசுவது என்பது, எதிர்த்து பேசுவது என்பது மட்டும்தான் இன்னைக்கு உள்ள தேர்தலுக்கான அஜெண்டா. நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க, நிறைய பிரமுகர்கள், ஊரறிந்த பிரமுகர்கள் இருக்காங்க என்பதை வைத்தே ஒரு 4-5 விழுக்காடு எடுத்துருவோம், அதனால வெற்றி பெற்றுவோங்கிற மாபெரும் நம்பிக்கையில் திமுக இருக்கு. இந்த கூட்டணியை கல்லாப்பெட்டி கூட்டணிங்கிறாரே சார் விஜய். கல்லாப்பெட்டி என்பது என்னன்னா வாங்கி போட்டுக்கொள்வது. நம்ம எதிர்த்து போராடும் பொழுது வண்டியில் ஏறிட்டு வர்றாங்க சில பேர் என்று சொன்னது பாரதிய ஜனதா கட்சியை தான் சொல்கிறார்கள் நான் நம்புகிறேன். ஏன்னா அதனுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கார், எங்கள் ஊரில் திருநெல்வேலியிலேருந்து வந்தார். அவர் வாயை துடுக்கல, வாய்க்கு வந்ததை பேசிவிட்டார். நான் இப்படி பேசுகிற பழக்கமே இல்லைங்கிறார். பழக்கமே இல்லை. பாஜக மாநில தலைவரானோன்னு அப்படி பழக்கம் வந்துருச்சுன்னா கெட்ட இடத்துக்கு போய் கெட்ட வாடை வந்துருச்சா? ஆட்சியில் எங்களை நாம் அமர்ந்த பிறகு உங்கள் கிராமத்திற்கும் ஒரு வேலை சொல்கிறேன். ஆமாம். அப்படின்னா என்ன பொருள்னா, இந்த தேர்தலுக்கு முன்னால் நான் பெரிய க்ரௌடு புல்லிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்காது என்று பொருள். ஏன்னா ஒரு மரணத்தை கூட சேலத்தில் பெருசுபடுத்தி ஊதி பெரிதாக்குவதற்கு எதிர்த்தரப்பு என்பது சுற்றி வளைச்சிருக்கு. நீங்கள் வந்து திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்தால் இந்தியா கூட்டணி நிற்கிது, இந்தியா கூட்டணி நிற்கிதுன்னு சொல்லுவீங்களா? திமுக கூட்டணி தானே சொல்லுவீங்க. அதுமாரி இங்கே வந்து அதிமுக கூட்டணி தானே சொல்லணும். அது என்டிஏ கூட்டணி. பாஜகவை கூட்டணியில் வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமியோ அனைத்து இந்திய அதிமுகவோ கேள்வி கேட்க முடியுமா? என்டிஏ எதிர்த்து முடியாது. அப்போ அந்த வேலை அதை இவர் கொஸ்டின் பண்ணுறாரு. வளர்ந்து வருவது விஜய் கட்சியா, அந்த வேட்பாளர்களா, அந்த தலைமையா, அந்த மாவட்ட தலைமையா, ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற முடியும், மீண்டும் நிற்க போகும் என்று நம்பக்கூடியவர்கள், சமூக பலம் உள்ளவர்கள் அந்த தொகுதியில் அப்படியே அரவணைத்து, தம்பி நல்ல வேலை செய்கிறீங்க விஜய்க்கு, அண்ணனையும் மறந்துடாதீங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் திமுக. இந்த திறமையெல்லாம் இவர்களுக்கு தெரியுமா? ஸோ இது பயமா சார்? இது பயமெல்லாம் இல்லை, தந்திரம். வரலாற்று நேற்று கேசி வேணுகோபால் போய் வீட்டில் போய் முதல்வரை பார்த்துருக்காரு. அதே கேசி வேணுகோபால் 16ஆம் தேதி மாவட்ட தலைவர்களை எல்லாம் சந்திச்சுட்டு இரவில் எங்கே போய் தங்கினார் என்று செல்வபிரந்த உட்பட காங்கிரஸ் தலைமைக்கே தெரியாமல் போனார். தாஜ் கன்னிமராவிற்கு இரவு 1 மணிக்குத்தான் திரும்பி வந்தார்னு கண்டுபிடிச்சாங்க. அவர் அதுக்காக வந்து விஜய் கட்சியை சேர்ந்த முக்கியத்துவங்களை பார்த்தாருன்னுலாம் நான் சொல்லலை சார். குறிப்பாக இந்த திமுக இந்த அரித்மெட்டிக் நம்பர்ஸ் தான் முந்திர மாதிரி நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது சார். இந்த பதாகையை காட்டியே நாங்கள் நம்பர்ஸை காட்டியே படம் ஓட்டிடுவோம். அப்படி ஓட்டுவது என்பதில் அவர்களும் 100ஐ தாண்டுகிறார்கள் என்ற அளவுக்கு இன்னைக்கு சொல்லல. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு TSS மணி அவர்கள் உள்ளார். வணக்கம் மணி சார். வணக்கம் சார். வேலூரில் விஜய் பேசியிருக்காரு. விஜயனுடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக வேலூரில் அவ்வளவு லோக்கல் இஷ்யூ இருக்குது, அதை பற்றி அவர் பேசவே இல்லை. வழக்கம் போல் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, திமுக வந்து தப்பான நரேட்டிவை செட் பண்ணுறாங்க, இந்த டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான எலெக்ஷனுங்கிறாங்க, யார் இது பிஎம்கான எலெக்ஷனா, இது சிஎம்கான எலெக்ஷனு, எதுக்கு என்டிஏவெல்லாம் நீங்கள் வந்து கூப்பிட்றீங்க அப்படிங்கிற டோனில் வந்து திமுக மிக கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு. குறிப்பாக இது சிஎம் சாருக்கும் விஜய்க்குமான போட்டி அப்படிங்கிறாரு. விஜயனுடைய பேச்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது சரியான அரசியல் பார்வை தானே. உங்களுக்கு டெல்லிக்கும் எங்களுக்கும் தான் போட்டின்னு முக ஸ்டாலின் சொல்வதும், என்ன என்டிஏக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று முக ஸ்டாலின் சொல்வதும், ஆமாம், என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி இருக்கிறது என்பது நாடறிந்த செய்தி. என்டிஏ என்பது தமிழ்நாட்டில் வந்து இருப்பதாகவும், அதுதான் வந்து அதிமுக தலையில் ஏறி உட்கார்ந்திருப்பதாகவும், அதுதான் கூட்டணி ஆட்சி அமைக்கப் போவதாகவும் என்ன தமிழ்நாட்டில் இல்லாத பாஜக பரப்பிட்டிருக்காங்க. இது உள்ளபடியே யாருக்கு எதிரானதுன்னா அனைத்து இந்திய அதிமுக தலைமையான எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானது. இதை பாஜக இப்படி சொல்கிறாங்க. அப்போது அதை வந்து மீண்டும் திமுக தலைமையும் வலியுறுத்துவது என்பது அதிமுகவை குறைத்து மதிப்பிடுவது என்பதாகவும், எடப்பாடி பழனிசாமியை மாற்றான எதிராளியாக இருக்கிறாரே போட்டியாளராக என்று அவரை வெட்டி சாய்ப்பதற்காகவும்
உள்ள பாஜகவினுடைய திமுகவினுடைய உடன்பட்ட ஒரு கருத்து. அதை இவர் கொஸ்டின் பண்ணுறாரு. அது நேரடியாக பாஜகவை கூட்டணியில் வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமியோ அனைத்து இந்திய அண்ணா திமுகவோ கேள்வி கேட்க முடியுமா? என்டிஏ எதிர்த்து முடியாது. அப்போ அந்த வேலையை இவர் செய்கிறாரு. சரிதானே? இப்போ உண்மையில் பாஜகவோ என்டிஏயோ தமிழ்நாட்டில் இருக்கானா? இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்தால் இந்தியா கூட்டணி நிற்குதுன்னு சொல்லுவீங்களா? திமுக கூட்டணி தானே சொல்லுவீங்க. ஆமாம். அதுமாரி இங்கே வந்து அண்ணா திமுக கூட்டணி தானே சொல்லணும். அதுனா என்டிஏ கூட்டணி இல்லாத ஒன்றை வேண்டுமென்றே சொல்வது, அதன் மூலம் திணிப்பது, அதன் மூலம் பழனிசாமியை நிறுவ விடாமல் ஆக்குவது, இதுதானே வந்து பாஜகவோ அல்லது ஆர்எஸ்எஸோ பார்ப்பனர்களோ அவங்களுடைய வேலையாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு எதிராக அதை ஒட்டி அதற்கு ஆதரவாக திமுக தலைமையிலும் பேசுகிறாருன்னு சொன்னால், அவரை பொறுத்தவரையும் பாஜகவை காட்டி பாஜகவை சொல்லி திமுகவை தக்க வைத்துக் கொள்வது, திமுகவை தொடர்ந்து ஆட்சியில் அமர வைப்பது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக மேலாம் வெறுப்பு இருக்காது, பாஜக மேலே தான் வெறுப்பு இருக்கும். அதனால அதை பயன்படுத்துவது என்று தந்திரம் செய்கிறார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தந்திரமான தத்துவார்த்தமே அதுதான். அதை கை வைக்கிறார். இதுதான் பாயிண்ட்டு. வந்து நீங்கள் டெல்லிக்கும் எங்களுக்கும் தான் போட்டிங்கன்னா டெல்லியில் போக போகிறீங்களா? போன முறையே என்ன கேட்டார்? டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொன்னதற்கு பதில் கேட்டார். நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், சட்ட ஒழுங்கில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் எல்லாம் போன முறை சொன்னார். ஆமாம். இந்த முறை என்ன சொல்கிறாருன்னா, சேலத்தில் வேலூரில் என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து டெல்லிக்கு போய் நேரடியாக டெல்லியில் போய் தேர்தலில் நிற்க போகிறீங்களா? என்ன டெல்லியுடன் போட்டிங்கிறீங்க, என்டிஏவுடன் போட்டிங்கிறீங்க என்பதாக கேட்குறார். அவர் தன்னுடைய கட்சி தனக்கும் போட்டி ஸ்டாலினுக்கும் என்பதாக சொல்வது என்பது இயல்பாக அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தி சொல்ல வேண்டியதான். என்னன்னு சொன்னால், வந்த கூட்டம் எல்லோரும் 5000 பேரும் முன்னோடிகளாகவும் நிர்வாகிகள்ங்கிற பெயரில் உள்ள முன்னோடிகளாகவும் இருக்கிறாங்க, இளைஞர்களாக இருக்காங்க, இளம்பெண்களாக இருக்காங்க. சரிதானா? அப்போ அவர்களை உற்சாகப்படுத்துவதற்குள்ள அணுகுமுறை என்பதாகத்தான் அவர் வந்து மையமாக உள்ள அணுகுமுறைகளாக தெரிஞ்சிச்சு. இன்றைய பேச்சில் அவர் பேச்சு முழுக்க இந்த மாதிரி வந்து இது முதல்ல அரசியல் தான், சரியான அரசியல், திமுக கொடுக்க வேண்டிய பதில். மற்றபடி எல்லாமே திமுகவை பற்றி பேசுவது என்பது, எதிர்த்து பேசுவது என்பது மட்டும்தான் இன்றைக்கி உள்ள தேர்தலுக்கான அஜெண்டா. அதிலும் மாற்று கருத்து இல்லை. அதை கொண்டு போய் ஆகணும் என்பதிலும் சரிதான். அதில் தங்களை முன்னிறுத்துவது, அதற்கு உள்ள ரிட்டோரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, வார்த்தை ஜாலங்கள் என்பது அதிகமாக இருந்துச்சு. என்னன்னா, உள்ளபடியே வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய கோட்டை. ஆமாம். அப்படின்னு சொன்னால் ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் என்ற மாவட்டங்களெல்லாம் சேர்ந்ததுன்னு பொருள். அதே மாதிரி தான் வந்திருந்த முன்னோடிகளும் கூட வாணியம்பாடி, ஆம்பூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இப்படி எல்லா பக்கத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஏன்னா ராணிப்பேட்டையிலேருந்து வேலூர் போகிற வழியில் அந்த கிரசேரி இருக்குது, அங்கே நடக்கக்கூடும். அதில் ஏற்கனவே இவர் வந்து க்ரௌடு கூட்டத்தை, ஒட்டுமொத்த பொதுமக்கள் கூட்டத்தை சந்திக்க சென்றது என்பதாக ஒரு ரோடு ஷோவுடன் போனது. முதல்ல திருச்சி, ஆமாம், அப்புறம் அரியலூர், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், அப்புறம் திருவாரூர், அப்புறம் நாமக்கல், அப்புறம் கரூர். அதில் நடந்த அசம்பாவிதத்தை வச்சு ஃபுல் ஸ்டாப் ஆச்சு, அது முற்றுப்புள்ளி வந்தது. உள்ளபடி அங்கெல்லாம் போகும்பொழுது திருச்சியில் நல்லா நினைவுபடுத்தி பார்த்தா, சுத்துப்பட்டில் உள்ள வரிசையாக இடங்களை சொல்லி அங்கெல்லாம் தண்ணீர் கூட இல்லைங்க, குடி தண்ணீர் கூடங்கிறத சுட்டி காட்டினார். ஒவ்வொன்றும் மக்கள் பிரச்சனையை சொன்னார். இங்கே வந்து 2 அமைச்சர் இருக்காங்க, இந்த ஊருக்கு எதுவும் செய்யலைன்னு சொன்னார். திருச்சியில் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் இங்கு வந்து மணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரை சொல்லி கிட்னி திருட்டு சொன்னார் இல்லையா? அதற்கு பிறகு அது போன்ற அரியலூர்லையும் சொன்னார். அதற்கு பிறகு நாகப்பட்டினம் வரும்பொழுது நாகப்பட்டினத்தில் அங்கே இருக்கக்கூடிய இறால் பண்ணைகள் எவ்வளோ தூரம் பாதிப்பை ஏற்படுத்துது, முறைப்படுத்தணும் அழகாக சொன்னார். மீனவர்கள் பிரச்சனையை சொன்னார். அதற்கப்புறம் திருவாரூர் வரும்பொழுது விவசாயிகள் பிரச்சனையை சொன்னார். நாமக்கல்ல அதே மாதிரி சொல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு அந்த சிறிய நெசவு தொழிலாளர்களுடைய குடும்பங்களெல்லாம் அந்த மணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மேலே வந்த குற்றச்சாட்டு இருக்குதே, அந்த மருத்துவர் மூலமாக வந்து கிட்னி திருட்டு போனது என்ற விஷயத்தில் பாதிக்கப்பட்டாங்க என்பதையெல்லாம் சுட்டி காட்டினார்.
ஆழமான விஷயங்கள் பேசினார். ஏன்னா கரூர்லேயே அதே போல் இப்படியாக என்ன கரூரில் இன்னும் சொல்லப்போனால் வந்து நேரடியாகவே அங்கே உள்ள மாஜியை தாக்கியே வந்து பாட்டு பாடினார். ஆமாம், இந்த அளவுக்கு செய்தார். சொன்னவர் இங்கே வேலூர் மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூரில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. ராணிப்பேட்டில் இருக்குது, வேலூரில் இருக்குது, வாணியம்பாடியில் இருக்குது, ஆம்பூரில் இருக்குது, திருப்பத்தூரில் இருக்குது, பக்கத்தில் கிருஷ்ணகிரி. அப்போ திருப்பத்தூர் மாவட்டத்தில் குறிப்பாக இப்போ உள்ள சூழல் என்னன்னு சொன்னால், இந்த அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் என்று ஒருவர் வந்துட்டு இந்தியாவுக்கு டேக்ஸ் போடுறேன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு போட்ட உடனே இங்கிருந்து எக்ஸ்போர்ட் என்று ஏற்றுமதிக்கான ஷூக்கள் என்பதற்கெல்லாம் 50 விழுக்காடு 500 விழுக்காடு எல்லாம் போட்டு மிரட்டி குழப்பம் பண்ணி இங்கே உள்ள பொருளாதாரத்தை வீழ்த்தும் பொழுதானால் பாதிக்கப்பட்டது ஏற்கனவே உள்ள பாதிப்புகளை தாண்டி கூடுதலாக 80 விழுக்காடு ஷூ தொழிற்சாலைகள் அந்த வட்டாரத்தில், அவர் பேசியதற்கு பக்கத்து வட்டாரத்தில் என்ன மூடப்பட்டு விட்டன. 80 விழுக்காடு தொழிற்சாலைகள், இயங்கும் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. 20 விழுக்காடு தொழிற்சாலைகள் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இது அவருக்கு எடுத்து சொல்லப்பட்டதா, அவர் கேட்டு தெரிந்து கொண்டாரா என்று நமக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, அங்கே அந்த தொழிற்சாலைகளில் ஷூ தொழிற்சாலைகளில் வேலைக்கு போகிறவங்க யார் என்றால் தலித் இளைஞர்களும் தலித் இளம்பெண்களும், முஸ்லீம் இளைஞர்களும் முஸ்லீம் இளம்பெண்களும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாலும் விசாரித்தா அங்கே நேரடியாக கேட்டால் அங்கிருந்து வாணியம்பாடி, ஆம்பூர், திருப்பத்தூர் அங்கிருந்து வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்திருந்தாங்க. நிறைய இளைஞர்கள் இவருக்கு வருவாங்க இல்லையா, இளம்பெண்களும் அதிகமாக வருவாங்க அணிதிரண்டு. விஜய் என்னென்ன பார்க்கணும், அவர் நல்லா பேசுவார், மாற்றத்தை உருவாக்குவதற்காக அவர் பேசுவார் என்று எதிர்பார்த்து. அப்போ அவர்கள் விஷயங்களை தொட்டு காட்டலாமே. நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இவ்வளவு நாள் கழித்து கடைசியில் இப்போ நாட்ராம்பள்ளியில் பக்கத்தில் நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் இதை உருவாக்குவோம், எஸ்டேட்டை என்பதாக உங்களுக்கு தீர்வு தர்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு சுமனாச்சும் சொல்லுவார். அதில் அவர் கெட்டிக்கார். சுமனாச்சும் சொல்கிறது என்ன, வாக்குறுதிகளை அள்ளி வீசுவது, கண்டிப்பாக செய்ய மாட்டோம் என்ற முடிவுக்கு பிறகு வாக்குறுதியை சொல்வது, நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் கேட்காமையே வாக்குறுதியை அள்ளிவிடுவது, அப்புறம் அவர் நிதித்துறை இல்லை என்று சொல்வது, இது இவருக்கு வந்து வழக்கமாகவும் பழக்கமாகவும் போய்விட்ட ஒரு கழகத்தினுடைய முன்னோடி அவர் நம்ம மு.க. ஸ்டாலின். அப்படி இருக்கும்போது அதை சுட்டி காட்டி நேரடியாக கேட்கலாமே. அங்குள்ள மக்களுடைய இதயத்தை தொடக்கூடிய, வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய பிரச்சனை, வாழ்வாதாரம் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை, அதற்கு வாழ்வாதாரம் கொடுக்கிறேன் என்று வகையாக என்ன பொய் சொல்லி மாட்டிக்கொண்ட முதலமைச்சர் இதையெல்லாம் சுட்டி காட்டலாமே. இல்லை. சரி, அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் போச்சம்பள்ளியில் ஒரு ஆலை, 10,000 பேர் தொழிலாளர்கள் வந்து விட்டுருக்கிற ஆலை வந்து மூடப்பட்டது. அப்புறம் மறுபடியும் அது வந்து இப்போ திறந்து சில 100 பேருக்கு வேலை கொடுக்கும் போது அதில் இப்போ நடந்துச்சு என்ன, நாட்கள் கூட இல்லை, அதில் நெரிசலாக வேலைக்கு வந்தவங்களே 10,000 பேர். ஓகே, இது வேலை எடுக்காங்க 100-200 பேர் தான். ஆமாம், வந்தது 10,000 பேர். நெரிசலைட் அவ்வளோ பிரபலமான ஒரு இஷ்யூ. அந்த மாதிரி பிரச்சனைகள் போய் எட்டிச்சா இல்லையா, எடுத்து சொன்னார்களா இல்லையா? மாறாக அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் அவர் வந்து என்ன இது கொடுப்பதும், அதற்கப்புறம் வந்து ஒரு வேல் கொடுப்பதும் எல்லாம் செய்கிறாங்க. சரி, அதெல்லாம் தலைவருக்கு செய்ய வேண்டியதுதான். இது எல்லாம் போன்ற விஷயங்களை தொடவில்லையே என்ற ஆழ்ந்த வருத்தத்தில், அது சொன்னால்தானே அரசியல், அது சொன்னால்தானே அவர்களை அணிதிரட்டுவதாக பொருள், அது சொன்னால்தானே அரசியல் ரீதியாக அணிதிரட்டி ஆளுவோருக்கு எதிராக நிறுத்தலாம், அது சொன்னால்தானே ஸ்டாலினா விஜயா என்ற கேள்வி எழுப்பலாம். அப்போ எழுப்புவதற்கான அடித்தளம் அதுதானே. திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை செய்ததெல்லாம் என்ன, வடிவத்தை காட்டி உள்ளடக்கத்தை காலி செய். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலில் தமிழ்நாட்டில் இதுவரை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை. அதே போல் நாம் பின்தொடர்வதற்கு இன்னொரு திமுகவாக ஆகக்கூடாதே. உள்ளடக்கத்துடன் அதற்கான வடிவத்துடன் கொண்டு வர வேண்டுமே. வடிவம் அவர்களை எதிர்ப்பது என்பது சரி, மாற்றுவது என்பது சரி. பொதுவாக மாற்றி நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் வந்து படிப்புக்கு இவ்வளவு கொண்டு வருவோம், அதுமாரி கல்விச்சாலைகளில் பெண்களுக்கு மாணவிகளுக்கு ஒவ்வொரு கல்விச்சாலைகளிலும் அந்த ஓய்வு அறைகளை அழகாக கொண்டு வருவோம்னாரு. அது நல்ல விஷயம். ஆனால் அதே சமயத்தில் பொதுவான விஷயங்களை சொன்னீர்கள், சரி, குறிப்பான விஷயங்கள் சொல்லவில்லை. குறிப்பான முன்னோடிகளை சந்திப்பதற்கு போனால் குறிப்பான மாவட்டம் என்ற கேள்விகள் நமக்கு எழும்புது. என்னென்னா, 2 நாள் முன்னால் தான் ஒருத்தர் திருச்சியில் ஒரு பெரிய மாநாடு நடந்தார். சீமான் மிக பிரம்மாண்டமான மாநாடு சார், இல்லையா? அதில் 50,000 பேரில் இருந்து என்ன
லட்சம் வரை வந்து திரண்டாங்க என்பதை மட்டும் இல்லாமல் நெருக்கி உட்கார்ந்துருந்தாங்க எல்லாரும். இருக்கைகளில் உட்கார்ந்துருந்தவங்க எல்லாரும் அவ்வளவு சத்தமே இல்லாமல் இவர் பேசுவதை மட்டுமே கேட்டுட்டு இருந்துட்டு, இவர் மட்டுமே பேசி முடிச்சுட்டு, என்ன அதற்கு பிறகு அந்த இருக்கைகளை கூட ஒழுங்குபடுத்தி வைப்பதும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீர் போத்தல்களை கூட எடுத்து அந்த நெகிழி குப்பை தொட்டிகளில் போடுவதும் என்பதாக ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டு. அதுவும் வாட்டர் பாட்டில் கூட, அந்த ஸ்டீல் வாட்டர் பாட்டில் அவங்க இருந்த இடத்துக்கே கொண்டு போய் கொடுத்தாங்க சார். ஆமாம், கொடுத்ததை திருப்பி அவங்க குடிச்சிட்டு போட்டதை நான் சொன்னேன். ஓகே, நான் வந்து தண்ணீர் போத்தல்னு, நீங்கள் தமிழில் சொன்னீங்க வாட்டர் பாட்டில்னு. அதுமாரி தமிழ் சார் மெட்டல் இளைஞர்கள் தமிழ் தான் இப்படி தான் பேசணும். இல்லை சார், ஆங்கிலங்கள் தமிழ் தான் பேசணும் தமிழ்நாட்டில். சார் பிளாஸ்டிக் ஒரு விதியை ஏற்படுத்தியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். ஆங்கிலம் கட்டாயம், தமிழ் அல்லது மாற்று மொழி என்று ஒரு அரசாணையை அண்ணா காலத்திலிருந்து கொண்டு வந்திருக்கும் பொழுது, தமிழுக்கு கீழே தான் இடம், இரண்டாம் தர இடம் தான், ஆங்கிலத்தான் முதலிடம் ஆற்றும் பொழுது நீங்கள் ஆங்கிலத்தில் தான் தமிழை பேச வேண்டும். அது சரிதான், அது அப்படியே ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே பின்பற்றணும். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வரணும், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆங்கிலம் மயமாக்கணும். அதுதான் இங்கே வந்து முறையாக நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்கட்டும், அது ஒரு பக்கம். ஆனால் இப்போ இந்த அளவுக்கு நடத்திய சீமானுடைய அந்த கூட்டம் இருக்கு. ஆமாம், அதற்கு வரக்கூடியவர்களே எப்படி வந்தாங்கன்னா, இளைஞர்களும் இளம்பெண்களும் தான் அதிகமாக வந்தாங்க. இளம்பெண்களும் அவங்க ஒவ்வொரு ஊர்லேருந்து வாகனத்தில் ஏறும் பொழுது சூளுரை ஏற்று நாம் தமிழர் நாம் தமிழர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏறினான். அப்போ அதில் கூட ஒரு பரப்புரை செய்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடுடன் உள்ள ஒரு கூட்டத்தினை வந்து திரட்டி, இவர்கள் எல்லாம் வந்தவர்கள் தொண்டர்கள், ஊழியர்கள், இவர்கள் போய் பணியாற்றித்தான் மக்களை திரட்டுவாங்க. அப்படி அதுவும் காசு கொடுக்காமல் வந்த கூட்டம், விஜய்க்கும் காசு கொடுக்காமல் வந்த கூட்டம், மாற்று கருத்தே இல்லை. இவர்கள் இருவரைத்தான் கணக்கில் எடுக்க முடியும். ஆமாம், ஏன்னா காசு கொடுத்து வாக்கு வாங்கக்கூடியவர்கள் அல்ல விஜயும் சரி சீமானும் சரி. அதனால தான் நாம் வந்து ஒப்பிடுறோம். அந்த அளவுக்கு அவர் சிறப்பாக செய்தார்னு வைங்களேன், அது அவர் விஷயம். இவர் வந்து நேரடியாக ஆழமான விஷயங்களை எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்த்தது. ஓகே, இவ்வளவு நாள் செய்தீர்கள், ஏன் தொடர முடியவில்லை, யார் காரணம், இது பரிசீலனை பண்ணலைன்னா அடுத்து முன்ன போகிறது முக்கியம். ஏன்னா முன்ன போகிறது கஷ்டம். ஏன்னா வாக்குச்சாவடி இருக்குல்ல, அது எப்படி சந்திக்க போகிறது என்பது சாதாரண விஷயம் இல்லை. நிச்சயமாக வாக்குச்சாவடியில் புற்றீசலென என்ன விஜய் ஆதரவு இளைஞர்கள், இளம் பிள்ளைகள் வந்து குவிவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. வாக்குப்பதிவு அன்னைக்கு அதில் வயது வந்தவர்கள், வாக்களிக்க வயது வந்தவர்கள் தவிர மற்றவர்களும் சேர்ந்து அங்கே 50-100 பேர் ஒவ்வொரு வாக்குச்சாவடி முன்னாலேயும் 100-200 பேர், 200-500 பேர் எல்லாம் கூட கூடுவாங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் செல்வாக்கு என்பது தான் அங்கே என்ன வாக்காக மாறும் என்ற நிச்சயம், அது ஒரு பக்கம். இதெல்லாம் இருந்தாலும் கூட ஆழமாக உங்களுடைய புதிய கட்சியை எப்படி இடம் பெறழ வைக்க வேண்டும், எப்படி தடுக்கி விழ வைக்க வேண்டும், எப்படி தானாகவே எழ விடாமல் ஆக்க வேண்டும் என்ற திறமையும் கெட்டிக்காரத்தனமும் அதற்கான சூதுவாதும் திட்டங்களும் வைத்திருப்பதற்கு பேர் திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் அதிமுக கிட்ட அந்த இது இல்லையா? அதிமுக வந்து பழகுவாங்க நல்லா. ஓகே, இந்த தந்திரத்துடன் எதிராளியை வீழ்த்துவது என்பது வந்து அவங்கள்ட்ட திட்டம் இல்லை. ஓகே, இவர்கள்ட்ட அப்படி திட்டம் எல்லாம் உண்டு. இதுவரை அவர்கள் செய்து கொண்டு வந்திருந்ததே கூட செத்தவர்கள் பெயர்களை எடுக்க விடாமல் தடுப்பாங்க. ஓகே, பட்டியலில். அதே போல் இடம்பெயர்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் பெயர்களையும் என்ன எடுக்க விடாமல் வச்சுருப்பாங்க. இடம்பெயர்ந்தவர்கள்னா வெளிநாடு சென்றாங்கல்ல, ஆமாம், லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில், அவர்களையும் என்ன எடுக்க விடாமல் வைத்திருந்து அவர்களுடைய வாக்குகளை அழகாக அளிப்பாங்க. ஓகே, ஒரு வாக்களிக்கக்கூடிய மகத்தான ஒரு ஒரு நன்கொடை இடம் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமை அது திட்டமிடுவாங்க அழகாக. இந்த எஸ்ஐஆரில் 97 லட்சம் தமிழ்நாட்டில் குறைஞ்சதை, அதில் செத்தவர்கள் பெயர்களும் இன்னும் முழுக்க எடுக்கலை, ஏன்னா அதிமுக ரெண்டுமே ஒத்துக்கிட்டாங்க. BA 2க்கள் வந்து ஒத்துழைச்சாங்க. ஆனாலும் கூட அந்த வெளிநாட்டிலிருந்து என்ன வந்து வாக்களிப்போம் இப்படிலாம் நிறைய வந்து நீக்கமாகிடுச்சு. அதனாலேயே திமுகவுக்கு வெளியே சொல்லாமல் ஒரு உள்குத்து இருக்குது. ஓகே, எஸ்ஐஆரில். ஆமாம், சரிதானா? என்ன அது தவிர இப்பொழுது எப்படி அப்படிங்கும் பொழுது இங்கே வளர்ந்து வருவது விஜய் கட்சியா, அந்த வேட்பாளர்களா, அந்த தலைமையா, அந்த மாவட்ட தலைமையா, அந்த வாக்குச்சாவடி தலைமையா, அதை கையில் எப்படி எடுப்பது, அவரிடம் அரவணைப்பது,
ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் வெற்றி பெற முடியும், மீண்டும் நிற்க போகும் என்று நம்பக்கூடியவர்கள், சமூக பலம் உள்ளவர்கள் அந்த தொகுதியில் அப்படியே அரவணைத்து, தம்பி நல்ல வேலை செய்கிறீங்க விஜய்க்கு, அண்ணனையும் மறந்துடாதீங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடுங்கும். அதுதான் திமுக. இந்த திறமையெல்லாம் இவர்களுக்கு தெரியுமா? இந்த திறமையெல்லாம் வந்து அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லி கொடுத்தீங்களா? ஸோ இது பயமா சார்? இது பயமெல்லாம் இல்லை, தானே அவங்களுக்கு நல்லா தெரியுது. எதிராளி எழவிடக்கூடாது, உடைக்கணுங்கிறது எங்கள்கிட்ட இருக்கிற தந்திரம் வரலாற்றில். ஓகே, எப்பொழுதுமே என்ன ஒரு போரில் வந்து எதிராளி பலமா இருக்காருன்னு திமுக தலைமைக்கு தெரிஞ்சிருச்சா சார்? சார் பலமாக இருக்கீங்களோ இல்லையோ, எதிராளி உடைந்துக்கிட்டே இருக்கணும் என்பது திமுகவிட்ட பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நல்லதொரு தந்திரம். செயல் தந்திரத்தில் போரில் தப்பு கிடையாது. சரி, உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம்னு ஒரு சட்டமன்ற தொகுதி ஐயா, மார்க்கண்டேயன்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் தனியாக நின்றே ஒரு கட்டத்தில் வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்து சார்பாக வந்திருக்கிறாரு. ஏன்னா அவரை KN நேருவும் KKSஆரும் போய் பிடிச்சி கொண்டாந்து திமுகலையும் சேர்த்து கொண்டாந்தாச்சு. என்னன்னா சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக போனாங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தரே அதுக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்டமாக இருந்தால் அதனுடைய செயலாளராக இருந்தால் மாவட்ட செயலாளர்னு விஜய் கட்சிக்கு இருப்பார். அவரை வேட்பு மனு விஜய்கிட்ட போடுவதற்கு நாள் முடிஞ்சு போச்சுல்ல, அதில் போட விடலை. இங்கே தான் இருக்குது தந்திரம். ஒவ்வொரு தொகுதியிலையும் 10 பேர் 20 பேர்னு போடுறாங்க. வேட்பு மனு வாங்கியிருக்காங்க, வாங்கி விருப்ப மனு கொடுத்துருக்காங்க விஜய் கட்சி தாவேக்கால. ஆனால் அங்கிருந்து 3 பேர் தான் கொடுத்துருக்காங்க விளாத்திக்குளத்துல இருந்து. அதுதான் அங்கே தான் திமுக நிற்குது. இப்படி தந்திரங்கள்லாம் தெரியுமா உங்களுக்கு? அதை நீங்கள் ஆய்வு செய்தீர்களா? அங்கே ஒருங்கிணைப்பாளராக இருப்பவர் ஒத்துழைக்கிறாரா இல்லையா என்று பார்த்தீர்களா? அதற்கு அப்போ திமுக வேண்டி இப்படி ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு இன்ச்சும் தந்திரம். இப்போ காங்கிரஸே எடுத்துக்கிடுங்க. இப்போ காங்கிரஸ் போயிட போகிறாங்க ஆட்சியில் பங்குன்னு சொல்லி போட்டு என்று தான் சொன்னாங்க. ஆமாம், தாவே காட்டா. நேற்று KC வேணுகோபால் போய் வீட்டில் போய் முதல்வரை பார்த்துருக்காரு. அதே KC வேணுகோபால் 16ஆம் தேதி மாவட்ட தலைவர்களை எல்லாம் சந்தித்து விட்டு இரவில் எங்கே போய் தங்கினார் என்று செல்வபிரந்தர் உட்பட காங்கிரஸ் தலைமைக்கே தெரியாமல் போனார். எல்லோரும் கண்டுபிடிச்சாங்க யாரை போய் பார்த்தாருன்னு. அதை கண்டுபிடிக்க முடியல. தாஜ் கன்னிமராவிற்கு இரவு 1 மணிக்குத்தான் திரும்பி வந்தார்னு கண்டுபிடிச்சாங்க. அவர் அதுக்காக வந்து விஜய் கட்சியை சேர்ந்த முக்கியத்துவங்களை பார்த்தாருன்னுலாம் நான் சொல்லலை, பார்த்ததா அவங்க நினச்சாங்க. அப்போ இப்படிப்பட்ட KC வேணுகோபால் என்ற இளைஞர், ராகுல் காந்தி என்ற இளைஞர், பிரியங்கா காந்தி என்ற இளைஞர், இவர்களெல்லாம் தாவேக்க பக்கம் போகலாம்னா எங்களுக்கு யாரை பிடிக்கணும்னு தெரியுமில்ல. பாசமரம் இங்கேருந்து டெல்லி போகிறாரு, நேராக போய் சோனியாவை பார்க்குறாரு. சோனியா காந்தி திமுகவுடன் தான் போகணும்னு நினைப்பாங்க. பாசமரம் எல்லா கார்பரேட்டுக்கும் வேண்டியவர். காங்கிரஸுடைய ஒட்டுமொத்த அகில இந்திய ரீதியிலே வந்து அதனுடைய நிதி தேவைகளை பூர்த்தி செய்பவர். அப்போ இப்போவும் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே தயார். அப்படி இருக்கும் பொழுது எல்டர்ஸான 2 பேரையும் பார்த்தாச்சு, சோனியா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும். அடுத்தடுத்த ஆட்கள் ஸ்டாலினுக்கு பேசுகிறாங்க, சோனியாவும் மல்லிகார்ஜுன கார்கேயும். கோவப்படாதீங்க, KC வேணுகோபால் அனுப்புகிறோம், சரி பண்ணுறோம். அப்போ வராரு மறுபடியும் அதே KC வேணுகோபால். வேறு வழி இல்லாமல் ராகுல் மேலேயும் செல்வாக்கு செலுத்துகிறாங்க. காங்கிரஸில் உள்ள எல்டர்ஸ் யங்ஸ்டர் என்று அதை பிரித்து பிரிஞ்சு நிற்கிறாங்களா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட செல்வாக்கின் மூலம் இப்பொழுது வந்து ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம், அதிக தொகுதி மட்டும் கொடுங்க என்பதாக நல்லொரு வந்தாச்சு. காங்கிரஸ் வெளியே போயிடும், நமக்கு பெரிய பள்ளம் விழுந்துடும் என்ற இமேஜ் உடஞ்சிருமே என்பது திமுகவுக்கு இல்லை. தேமுதிகவும் சேர்த்தாச்சு, மக்கள் நீதி மையம் வேறு இருக்குது. அதனால் பலருக்கும் நீங்கள் விட்டு கொடுக்கணும், தியாகம் பண்ணணும்னு ஒவ்வொரு முஸ்லீம் அமைப்பாக பேச ஆரம்பிச்சாச்சு. அதனால் பெரிய பேனரு, பெரிய பதாகையுடன் நாங்கள் வந்து நிறைய கூட்டணியாக கட்சிகள் இருக்காங்க, நிறைய பிரமுகர்கள், ஊரறிந்த பிரமுகர்கள் இருக்காங்க என்பதை வைத்தே ஒரு 4-5 விழுக்காடு எடுத்துருவோம், அதனால் வெற்றி பெற்றுருவோங்கிற மாபெரும் நம்பிக்கையில் திமுக இருக்கு. இந்த கூட்டணியை கல்லாப்பெட்டி கூட்டணிங்கிறாரே சார் விஜய், சரிதானா? அது கல்லாப்பெட்டி என்பது என்னன்னா வாங்கி போட்டுக்கொள்வது. ஆமாம், இது வாங்கி போட்டுக்கொள்வது மட்டுமா அல்லது அங்கங்கு தேவைப்பட்டவர்களுக்கு விநியோகம் செய்வதும் கூடுதலாவா? வாங்கியும் போட்டுக்கிறாங்க, அங்கங்கே விநியோகமும் பண்ணிக்கிறாங்க. வாங்கி போடாமல் விநியோகம் பண்ண முடியாது, நன்கொடை கொடுக்கும். ஆமாம், கொடை கூட்டணி. அது வந்து கல்லாப்பெட்டி ப்ளஸ் கொடை. கொள்கை கூட்டணிங்கிறாங்களே சார் திமுக. சொல்லலாம், எல்லோருமே வணிகம்தான். முழுக்க முழுக்க இந்த தேர்தல் அரசியல் கட்சிகள் பெரிய கட்சிகள் உறவுகள், சின்ன கட்சிகள் பெரிய கட்சிகள் உறவு எல்லாமே வணிகம்தான். அது ஊரறிந்த விஷயம்.
தேர்தல் என்பது ஒரு சூதாட்டம் தான், அதுவும் நாடறிந்த செய்தி. அப்படி இருக்கும் பொழுது இது வெறும் கல்லாப்பெட்டி அல்ல, இது என்ன ஒட்டுமொத்தமாக கொடை கொடுக்கும் கூட்டணி. ஓகே, அதனால கொடை கொடுக்கிறார் கர்ணன் போல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உயர்த்தி பிடிக்கணும். ஓகே, மக்களெல்லாம், தமிழ் மக்கள்லாம் பொங்கலுக்கு 3000, இப்பொழுது 5000 மகளிர் உரிமை தொகை ப்ளஸ்ஸு கோடை சிறப்பு தொகை, அதனால் கொடை கொடுக்கும் வள்ளலாகத்தான் பார்ப்பாங்க. அப்போ அது தவிர ஒவ்வொரு இடத்திலும் அமைச்சர்கள்லாம் என்ன பத்திரங்களாக ஒவ்வொரு வீடுகளாக கொடுத்தாச்சு, ஒவ்வொரு பாத்திரம் அறிந்து பிச்சை எடு என்பது போல் ஒவ்வொருத்தரையும் ஆக்கியாச்சு. அதற்கு பிறகு மீண்டும் கொடுப்போம், மீண்டும் வரும் என்ற உத்தரவாதங்கள் இருக்குது. அதனால் எப்பொழுதுமே கல்லா பெட்டி மட்டுமல்ல, என்ன ஒரு கலையா பெட்டியாக எல்லோருக்குமே எடுத்து கொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு அட்சய பாத்திரம். அப்போ கல்லா பெட்டியும் அட்சய பாத்திரமும் சேர்ந்துருச்சு சரி என்பதாகத்தான் திமுகவை சொல்ல முடியும். சார், குறிப்பாக இந்த திமுக இந்த அரித்மெட்டிக் நம்பர்ஸ் தான் முந்திர மாதிரி நமக்கு ஒரு ஒரு விஷயம் தெரியுது சார். அது களம் அப்படி தான் இருக்கா சார்? களம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணி எண்ணிக்கையை காட்டும் பொழுது அந்த எண்ணிக்கையில் உள்ள ஒவ்வொரு கட்சிகளும் எவ்வளோ வாக்குகள் இருக்குன்னு நீங்கள் தேட போனீங்கன்னா நீங்கள் திரும்பி வர மாட்டீங்க, ரொம்ப பாவமாயிருவீங்க. அதனால வாக்குகள்லாம் எண்ணக்கூடாது. ஓகே, இந்த பதாகையை காட்டியே நாங்கள் நம்பர்ஸை காட்டியே படம் ஓட்டிடுவோம். படம் ஓட்டணுங்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். அது அழகாக கொட்டகையிலிருந்து என்ன பெரிய தேட்டர் வரை ஓட்டுவோம், புரியுதுங்களா? அதனால் அப்படி ஓட்டுவது என்பதில் அவர்களும் 100ஐ தாண்டுகிறார்கள் என்ற அளவுக்கு இன்னைக்கு சூழல் இருக்கு. ஓகே, அப்போ அதிமுக திமுகவை எதிர்க்கிறது. இப்போ இவர் சொல்லும்போது சொல்கிறார், எல்லோரும் சேர்ந்து ஒருத்தரை எதிர்க்கிறார்கள், எல்லாரும் விஜய் தான் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற டோன்ல. அது அப்புறம் சொன்னார். முதல்ல ஒருத்தரைன்னு சொன்னால் திமுக என்ற ஆட்சியை எதிர்த்து தான் எல்லாரும் இருக்காங்க. ஆமாம், சீமான் கட்சி ஆனாலும் சரி, அதிமுக கூட்டணி ஆனாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, விஜய் ஆனாலும் சரி, அப்படித்தான் எதிர்க்கிறாங்க. அப்படி எதிர்க்கும் பொழுது அதை சொல்லாமல் விஜயத்தான் எதிர்க்கிறார்கள் சொன்னார். ஆமாம், ஆனால் இடையில நம்ம எதிர்த்து போராடும் பொழுது வண்டியில் ஏறிட்டு வர்றாங்க சில பேர், என்ன அவங்கெல்லாம் இங்கே விளையாடாதீங்க என்று சொல்ல வேண்டியிருக்கு என்று சொன்னது பாரதிய ஜனதா கட்சியை தான் சொல்கிறார்கள்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதனுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கார், எங்கள் ஊரில் திருநெல்வேலியிலேருந்து வந்தார். அவர் வாயை துடுக்கில் வாய்க்கு வந்தது பேசிவிட்டார். நான் இப்படி பேசுகிற பழக்கமே இல்லைங்கிறார். பழக்கமே இல்லை. பாஜக மாநில தலைவரானோன்னு அப்படி பழக்கம் வந்துருச்சுன்னா கெட்ட இடத்துக்கு போய் கெட்ட வாடை வந்துருச்சா கேட்பான். என்ன அந்த மாதிரி உள்ளதைத்தான் சொல்லுகிறார் என்று நான் நம்புகிறேன். அதையும் கொஞ்சம் மறைமுகமாக பேசியிருக்காரு. என் மீது அவதூறு பரப்புறாங்க, அதை உங்கள் மீது, மக்களின் மீது அவதூறு பரப்புவதற்கு சமம்னு அதை பற்றி பேசியிருக்காரு. ஒரு இடத்துல கண் கலங்கினார், உடஞ்சு போனார். அதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அதாவது மக்கள் மேலே நான் என்பது மக்கள் தான், மக்கள் என்பது நான் தான் என்று சொன்னார். அது அவருடைய விவரிப்புன்னு வைங்களேன். என்ன அதுதான் அரசியலில் முன் செல்வதற்கு உதவும். நமக்கு என்னன்னு சொன்னால் மக்களுடைய பிரச்சனைகளை மேலும் பேசணும். ஏன்னா அவர் ஒன்று சொல்லிட்டாரு, வருவாரான்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. எல்லா இடத்துக்கும் வரலையே, வெறும் முன்னோடிகளை மட்டும்தானே சந்திக்கிறார். சேலத்திலையும் சரி, வேலூர்லேயும் சரி, இது முன்மாதிரியாக அமைந்து விட்டது. ஒவ்வொரு ஒருங்கிணைக்கப்பட்ட மாவட்டங்களிலும் முன்னோடிகளை மட்டும்தானே சந்திப்பார் என்று தெரிகிறது. அதுக்கு தானே தேர்தல் வரை நேரம் இருக்கிறது என்பதை எல்லோரும் கணக்கு பார்ப்பாங்க. அப்போது உங்கள் கிராமத்துக்கும் வருவேன்னு சொல்லணும். ஆட்சியில் எங்களை நாம் அமர்ந்த பிறகு உங்கள் கிராமத்திற்கும் வருவேன்னு சொல்கிறார். ஆமாம். அப்படின்னா என்ன பொருள்னா, இந்த தேர்தலுக்கு முன்னால் நான் பெரிய க்ரௌடு புல்லிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்காது என்று பொருள். ஓகே. ஏன்னா திருச்சியிலிருந்து கரூர் வரை இருந்து அதில் ஒரு அசம்பாவிதத்திற்கு பிறகு முற்றுப்புள்ளி வைத்து, ஏன்னா ஒரு மரணத்தை கூட சேலத்தில் பெருசுபடுத்தி ஊதி பெரிதாக்குவதற்கு எதிர்த்தரப்பு என்பது சுற்றி வளைச்சிருக்கு. இது உண்மை. பன்ருட்டி ராமச்சந்திரன் உட்பட ஆதரிக்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பும் இருக்குது. 30 வயதுக்கு கீழே உள்ளவங்கள்லாம் உறுதியாக விஜய்னு வருவது என்பது வீட்டுக்கு வீடு இருக்குது என்பது உண்மை. 30 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் தான் மேஜராக கணிசமான பேர் கூடினார்கள் என்பது திருச்சியில் சீமான் தலைமையிலான அணிக்கும் ஒரு உண்மை. இத்தனை இருக்கிற யதார்த்தங்கள் இதெல்லாம் அவரும் கூட அடுத்த கட்டத்துக்கு போவாருங்கிற அளவுக்கு தான் சீமான் அதில்
ஒரு உறுதியை வந்து காட்டியிருக்கிறார். சீமானுடைய வாக்கு வங்கி உயரும்னு சொல்ல வரீங்களா சார்? ஆமாம் ஆமாம். அதனால் திமுக அதிமுகவை பொறுத்தவரை 2 பேருக்கும் 25 விழுக்காட்டுக்குள்ளே தான் இருக்குது தனித்தனியாக. இதுதான் உண்மை. ஏன்னா அடுத்தடுத்தவங்களை சேர்த்து தான் திமுகவினுடைய வாக்குகளை அதிகமாக தாவேக பக்கம் போகிறதா அதிமுக வாக்குகள் அதிகமாக போகிறதா என்பதை ஒட்டி அந்த சமன்படுத்தல் என்பது தேர்தல் விளைவுகளாக மாறும். ஓகே. அதில் உள்ள எதிர்பார்ப்பில் தான் என்ன திமுக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கும். இது தவிர அங்கங்குள்ள வேட்பாளர்கள் யார் என்பதை ஒட்டியும் அது தீர்மானிக்கப்படும். ஏற்கனவே இருந்து எதுவும் செய்யாதவர்கள் என்றால் மக்கள் மத்தியில் வெறுப்பார். எல்லாத்தையும் தாண்டி தீர்மானிப்பது அங்கங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் தான். வாக்குச்சாவடிக்கு கிராமங்களில் செல்வாக்கு மிக்க நபர் யாரோ அவர் சொல்லை என்ன செவி மடுப்பது என்ற ஒரு பார்வை இருக்கிறது. இது உளவியல் பார்வை. சீமானுக்குரிய கூட்டம்னா ஒரு கூட்டத்தினுடைய உளவியல் அது. இவருக்கு வழக்கமாக விஜய்க்கு வரக்கூடியதுன்னா க்ரௌடு, கும்பல், அதனுடைய அது மாஸ் சைக்காலஜி என்று அவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இங்கே மாஸ் ப்ளஸ் மாப் சைக்காலஜி என்ற கும்பல் என்ற உளவியலும் சேர்ந்து வருது. அவர்களை அப்படியே கூட்ட உறவியலாக மாற்றுவதற்குத்தான் முன்னோடிகளை சந்திக்கிறார். முன்னோடிகளை கூட்டம் கூட்டமாக சந்தித்து குறைந்த காலத்திற்குள் ஒரு உறுதிப்படுத்தி ஊழியர்களாக மாற்றுவதற்குள்ள முயற்சி தான். இவர் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல முயற்சி தான். அது காணுமா என்ற கேள்விகள் அந்த பக்கம் என்ற அளவுக்கு ஒரு மிக்சட், அதாவது ஒரு கலந்த என்ன சாதகமும் சாதகம் இன்மையும் கலந்த ஒரு கூட்டம் போல, பலமும் என்ன பலம் இன்மையும் கலந்த ஒரு கூட்டம் போல இந்த கூட்டம் வந்து தெரிஞ்சிச்சு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த விஜயுடைய கூட்டம் அதே போல் சீமானுடைய கூட்டத்தையும் கம்பேர் பண்ணி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. விஜய்க்கு எதிராக திமுக பல்வேறு தந்திரங்கள் செய்ய வாய்ப்பு இருக்குது, அது அவருடைய டிஎன்ஏவிலேயே இருக்குது. இதெல்லாம் விஜய் வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அட்வான்ஸ்டாக பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றி டி.எஸ். சார்.